பிரைஸ் கர்த்தர் பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இன்னைக்கு ஒரு வேதம் வாசித்து தியானிக்கலாம். சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் அப்படியே சொல்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன். இதே 1 வாசித்தோம்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தோமா, துன்மார்க்கர் ஆலோசனை. அது என்னென்னா, நம்ம தான் அந்த துன்மார்க்கராக இருந்தோம், துன்மார்க்கராக நடந்தோம், பாவிகள் பாவிகளில் நின்று இருந்தோம், பரியாசக்கார உட்காரத்தில் நாம தான் உட்கார்ந்துருந்தோம். இதெல்லாம் நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத நாளில் நம்ம இருந்தோம். பாவிகளாக இருக்கும்போதே அவர் நம்மளை நேசித்து அன்பு செலுத்தி தன் ஜீவனையே கொடுத்து நம்மளை அவர் ரத்தத்தால் நம்மளை மீட்டு விளக்கரையும் கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறாரு. அவர் தான் நம்மள்கிட்ட கேட்குறாரு. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன்தான். ஏன்னா நமக்குள்ள ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்த உடனே பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டது. அவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறாரு. அவருடைய வேதத்தை வாசிக்கும் போது தான் நம்மளை அவர் நடத்துகிற விதம் அற்புதமாக இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை இப்படியே சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்க தான் அவர் ஆசைப்படுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்கணும்னு சொல்கிறத பார்க்குறோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக ரட்சிக்கப்பட்ட ஜனமே, ஒவ்வொரு பிள்ளைகளும் வேதத்தை வாசிக்கணும், அதை தியானமாக இருக்கணும். இரவும் பகலும், சங்கீதக்காரன் அப்படியே சொல்கிறான், இரவும் பகலும் அவரோட வேதத்தை தியானிக்கிறான். அவன் தூங்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா வேதத்தை குறித்தே அவன் சங்கீதங்களை எழுதியிருக்கிறத பார்க்குறோம். அதை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் வேதத்தை வாசித்து வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குமா, தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவானாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா. யார் செய்வதெல்லாம் வாய்க்குமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கட்டளைகளை கை கொண்டு நடக்கும்போது அவன் செய்வதெல்லாம் அவன் வாய்க்கணும். வசனமாக இருக்குது. கர்த்தர் தாமே வசனம் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருத்தரும் வேதம் வாசிங்க. ஏன்னா கடைசி காலமாக இருக்குது. இதை வாசித்தாதான் இதெல்லாம் நடக்கும், சம்பவிக்கணும் போது நமக்கு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. பயப்படாமல் கலங்காமலும் இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரிகத்தா. சங்கீதக்காரன் அப்படியே எழுதிச்சிருந்த பார்வை ஏசப்பா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு பார்வை ஏசப்பா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவை பெற்ற ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் காத்து நடக்கவும் முடிவு புரிந்து நிலைநீர் போனே ரட்சிக்கப்படுவான். வசனத்தின்படி பிள்ளைகள் வாழ ஓட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. கனி கொடுக்குற வாழ்க்கை வாழத்தக்கதாய், அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதாய் இந்த நாளில் ஒப்புக்கொள்கிறேன் சாப்பா. இந்த 11 மாதம் நீ நடத்தி 12ஆவது மாதத்தை தகப்பனை நடத்த கர்த்தர் கிருபை பாராட்டுகிறீர். நமக்கு நன்றி. வரப்போகிற ஆண்டுலேயும் கர்த்தாவை ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் வேதம் வாசிக்கவும் தியானிக்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. நீங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். வழிநடத்துங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.